ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. காரணம், விசித்ரா நேற்று பண்ண லீலைகள். விசித்ரா நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு எங்கேருந்து ஞான உதயம் வந்துச்சோ தெரியல, நம்ம பூர்ணிமாவும் மாயாவும் பயங்கரமாக வச்சு செஞ்சாங்க. செம மாதம் இருந்துச்சு. அதை வந்துட்டு அப்படியே ப்ரொமோவில் போட்டு காமிச்சோன்னே நம்ம எல்லாருக்குமே வந்து விசித்ராவோட கேம் இனி ஃபயராக இருக்கும், நம்ம எல்லாரும் ரெடி ஆகிக்க வேண்டியதாக, இனி விசித்ராக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு விசித்ராக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படின்னு நானும் நம்பி ரெடியாக இருந்தேன். ஒரு நிமிஷத்தில் டப்பான்னு அது நான் கிடையாது, அது வேற, இது வேற அப்படின்ற மாதிரி அங்கே வந்து ஒரு மாதிரி மட்டமான ஒரு கேமை கொடுத்துட்டாங்க. சமகாண்டாயிடுச்சு. கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பூர்ணிமாவும் மாயாவும் ஒரே இடத்துல போடக்கூடாது அப்படின்னு. உடனே மாயா டென்ஷன் ஆவாங்க. உங்களுக்கே தெரியும், டென்ஷன் ஆனாங்க. வந்து விசித்ரா போட்டு பொலன்னு பொழந்தாங்க. உடனே இவங்க மூஞ்சி மாறிச்சு. ஆஹா, மாயா கலாய்க்கிறால, என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஏய் பொசசிவ்னஸில் பண்ணக்கூடாதா, நான் எனக்கு வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது பார்க்கும்போது பொசசிவ்னஸாக இருக்குப்பா, இப்போ நான் மட்டும் இங்கே தனியாக இருப்பலன்றாங்க. என்னையா அப்போது அது வந்துட்டு தனியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுக்காக தான், எப்படி முன்னாடி அர்ச்சனா கொடுத்தீங்களா அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் கோவம் வருது. திரும்பவும் போயிட்டு, நான் எதுக்காக திரும்ப சொன்னேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க, எங்களெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தெரியாதுப்பா அப்படி பூர்ணிமா கிட்ட பேசுகிறாங்க. இங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு, எல்லோரும் உங்களை சொல்லிட்டு இருக்காங்களா, அதனால தான் நான் சொன்னேன். ஆனால் அங்கே எல்லாருமே சொல்லிட்டாங்க, கையை தூக்கிட்டாங்க. நாங்கள் வந்து அப்போஸ் பண்ணது கிடையாது, அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு. ஆனால் விசித்ராக்கு தோணிருக்கு, நல்ல விஷயம் தான், என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய்ட்டு அப்படியே அமுக்குறாங்க. விட்டால் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க போல இருக்குது. அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் மாயா கிட்ட வாலண்டராக இவங்களே போகிறாங்க. அவங்க ஒரே வார்த்தையில் கலாய்க்கிறாங்க. இப்போ மட்டும் இல்லை, போன வாரத்துக்கு முந்தின வாரமும் அந்த மாதிரி தான் வச்சு செஞ்சாங்க. இப்போ இங்கே பாருங்க, பேசாமல் என்கிட்ட வராதிங்க, செம்ம காண்டில் இருக்கா, அப்புறம் ஏதாவது பேசிடுவோன்னு. சரி போக போக உனக்கு தெரியும், அது இந்த வாரத்துலேயே தெரியும் அப்படின்ட்டு இவங்க போகிறாங்க. இவங்க ஏஜுக்கு அவங்கக்கிட்ட இப்படி அசிங்கப்படணும்னு அவசியமாக? இவங்களுக்குன்னு தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இவ்வளோ வீரவசனம் பேசி எல்லோரும் உசுப்பேற்றி விட்டுட்டு கடைசியில் போய் அங்கே போய் அசிங்கப்படும் போது இவங்களோட ரசிகர்கள், ஃபாலோ பண்ணுற ரசிகர்களுக்கு அது ஒரு அவமானம் தானே. அதை ஏன் அவங்க பண்ணணுன்றது என்னோடய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் விசித்ராவை வச்சு மாயாவும் பூர்ணிமாவும் ஒரு 2-3 வாரம் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுட்டு தண்ணி கேமை கொடுக்கணுன்றது என்னோடய கருத்து. பட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் தினேஷ்கிட்ட போயிட்டு உரண்டு இழுக்கிறது. ஃபஸ்ட்டு இவங்க உரண்டு இழுத்துறாங்க, அவருக்கு அதுக்கு அவர் திரும்ப வந்து வச்சு செய்கிறாரு. திரும்பவும் வந்துட்டு அந்த ஒரு காண்டில் என்ன பண்ணுறாங்க, திரும்ப போய் உரண்டு இழுக்கிறாங்க, அவர் அதுக்கு வச்சு செய்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சரி கேம் வைஸ் போனால் இவரை வந்து அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா? தேவையில்லாத ஒரு விஷயம். இதை கமல்ஹாசன் அவர்கள் கண்டிப்பாக வந்து வச்சு செய்யணும் அப்படி தான் என்னோடய கருத்து. நிறைய பேர் இன்னொரு கருத்து வேறு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ இந்த வாரம் 3 பேர் மட்டும் எவிக்ஷனில் வந்ததுக்கு காரணமே விசித்ராவை வெளியே தூக்குறதுக்கு தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வேறு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.